சுமார் ஒரு 182 ராணுவ படையினரை வந்து ஓசேஜ் கைது பண்ணி வச்சிருக்காங்க. இவங்களை யாராவது நீங்க விடுவிக்க முயற்சி பண்ணீங்கன்னா எல்லாருமே சுட்டு கொன்றுவேன் அப்படின்ற மாதிரி அந்த கிளர்ச்சியாளர்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் மக்களே. நான் உங்கள் கீர்த்திகா தான் பேசிட்டு இருக்கேன். நம்ம இந்த சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு நியூஸ் ரொம்பவே வேகமாக சோஷியல் மீடியாவை ஆட்கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். என்ன ஒரு செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானில் ஒரு ட்ரெயினை ஹைஜாக் பண்ணியிருக்காங்க. இதை யார் ஹைஜாக் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானை சேர்ந்தவரே தான் இந்த விஷயத்தை ஹைஜாக்கும் பண்ணியிருக்காங்க. இப்போ எப்படி இந்தியாவில் கிளர்ச்சியாளர்கள், கம்யூனிஸ்ட் பீப்புள்ஸ் இந்த மாதிரியான ஆட்கள்லாம் இருக்கிறாங்களோ அதே மாதிரி பாகிஸ்தான்லையும் கிளர்ச்சியாளர்கள் உண்டு. பாகிஸ்தானில் போலோஸ் லிபரேஷன் ஆர்மி அப்படின்ற ஒரு கிளர்ச்சியாளர்கள் ஆர்மி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரெயினை ஹைஜாக் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பலுசிஸ்தான் அப்படின்ற ஒரு மாகாணம் இருக்குது. இந்த மாகாணமும் பாகிஸ்தான் தான் இருக்குது. இந்த மாகாணத்தை சேர்ந்த மக்கள் கிளர்ச்சியாளர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நாங்கள் பாகிஸ்தான்லேருந்து விடுவிக்கப்படணும் அப்படின்னும் நாங்கள் ஒரு தனி நாடாகவும் அறிவிக்கப்படணும் அப்படின்றது தான் பாலுசிஸ்தானோட ஒரு கோரிக்கையாக ரொம்ப வருஷமாக இருந்துட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இதை நிறைவேற்றுறதுக்கு தான் அவங்க பல்வேறு முயற்சிகள் பண்ணியிருக்காங்க. இது வரைக்குமே 322 முறை அந்த ட்ரெயினை ஹைஜாக் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட 500 பேர்கிட்ட இறந்தும் போயிருக்காங்க. இப்போ இந்த ட்ரெயினை ஹைஜாக்கும் பண்ணியிருக்காங்க. ட்ரெயின் பாலுசிஸ்தானை கடந்து போகும்போது ட்ரெயினோட டிரைவரை அட்டாக் பண்ணியிருக்காங்க. ட்ரெயின் கொஞ்சம் புரள ஆரம்பிச்சிருக்கு. அப்போது எல்லா பேசஞ்சர்ஸும் பயப்படவும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல 450 மக்கள் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அதில் 188 பேர் பாதுகாப்பு படையினர். இந்த 182 பேரையும் தான் சிறைப்படுத்திருக்காங்க அந்த ஆர்மி பீப்புள்ஸ். ஸோ மிச்சம் எல்லாரையும் விடுவிச்சதாகவும் சொல்லப்படுது. அங்கே இருக்க பெண்கள், குழந்தைகள் இங்கே எல்லாமே விடுவிச்சதாகவும் சொல்லப்படுது. ஸோ அங்கே கிட்டத்தட்ட நிறைய பேர் காயமும் அடைஞ்சிருக்காங்க. இவங்களை எல்லாமே குணப்படுத்துறதுக்கு தனியாக ஒரு ட்ரெயின் அனுப்பிக்கப்பட்டிருக்கு. இது வரைக்கும் அங்கே நடந்த சலசலப்பில் 20 பேர் இறந்தும் போயிருக்காங்க. ஸோ இப்போ அந்த ஆர்மிலேருந்து அஃபிஷியலாக விட்ட ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாராவது இந்த ஓசேஜஸ், அதாவது அங்கே சிறைப்பட்டு இருக்க அந்த பாதுகாப்பு படையினை காப்பாற்ற முயற்சி பண்ணீங்கன்னா அவங்க எல்லாரையும் நான் சுட்டு தள்ளிடுவேன் அப்படின்ற மாதிரி அந்த ஆர்மியில் இருக்க இராணுவ படையினர்லாம் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அரசு இந்த சைட்லேருந்து என்ன ஒரு நடவடிக்கைகள் எடுக்குது அப்படின்னா, முதல்ல தரைப்படை அனுப்பிச்சிருக்காங்க. தரைப்படையை அனுப்பும்போது தான் இவ்வளோ பிரச்சனை, அங்கே எல்லாருக்கும் காயம், 20 பேர் இறந்தது, அந்த மாதிரிலாம் போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வான்வெளியில் தாக்கலாம் அப்படின்ட்டு ஹெலிகாப்டரையும் ட்ரோனையும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே இருக்க 182 பேரும் மீட்கப்படுவாங்களா? இது வரைக்கும் 20 பேர் இறந்து போயிருக்காங்க. அந்த 20 பேரும் இறந்ததுக்கப்புறம் இன்னும் யாராச்சும் இறக்க சான்ஸ் இருக்கா? அவங்கள இவங்க தனி நாடாக அறிவிக்கிறதுக்காக சிறைப்பிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த கோரிக்கை ஏற்கப்படுமா, இல்லை அவங்க காப்பாற்றப்படுவாங்களா, இந்த தீவிரவாதிகள்லாம் என்ன ஆவாங்க அப்படின்ற இன்னும் சில நிறைய தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கீர்த்தி ஏடிஎப்பன் அப்படின்ற இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விரும்புவது உங்கள் கீர்த்திகா. டாடா.